கும்பமேளா மகா கும்பமேளா கொண்டாடுறதுக்கு புராணங்களில் இருக்க ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம் தான் காரணமாக இருக்குது. ஸோ அதாவது சமுத்திர மந்தன், தமிழில் சொல்லணும்னா கடலை கடையிறது. ஸோ கதைப்படி துர்வாச முனிங்கிறவர் இந்திர பகவான் மேலே அடைஞ்ச கோவத்தால் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் சபைச்சு எல்லா தேவர்களுமே பவர் இல்லாமல் போனாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் தான் அசுரர்கள் மூலோகத்தையுமே தன்னோட கண்ட்ரோலில் பிடிச்சிட்டாங்க. விஷ்ணு பகவானோட ஆலோசனைப்படி தேவர்கள் அசுரர்களோட கை கோர்த்து கடலுக்கு நடுவில் இருக்க அமிர்தத்தை வெளியெடுத்தாதான் மறுபடி இவங்களுக்கு இந்த பவர் ரிட்டர்ன் கிடைக்குங்கிறதுனால தேவர்கள் அசுரர்களோட கை கொத்து இந்த வேலையை செய்ய வேண்டியதாக போச்சு. ஸோ அசுரர்கள் இந்த ஒரு அமிர்தத்தை குடித்தா சாகாவரம் கிடைக்குங்கிறதுனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. கடலை கடையிறதுக்காக மந்தாராங்கிற ஒரு மலையவும் சிவன் பகவானோட வாசுகிங்கிற பாம்பை கயிறாவையும் மாற்றி எடுத்துன்னு வந்து கடையிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பட் மந்தாரா மலை கடலுக்கு நடுவில் நிற்க வைக்க முடியாததால் விஷ்ணு பகவானே கூர்மாவதாரம் எடுத்து ஆமையாக போய் கடலுக்கு அடியில் நிற்கிறாரு. ஸோ அது மேலே மந்தாரா மலையை வச்சு கடையை ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக வந்த அமிர்தத்தை பார்த்த உடனே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. ஸோ இதனால் விஷ்ணு பகவானோட பருந்து இந்த ஒரு கும்பு, அதாவது அந்த அமிர்தத்தோட பானை எடுத்துகிட்டு மேலே பறக்குது. ஸோ அது மொத்தமாக 12 திவ்ய நாட்கள் பறந்துச்சு. ஸோ ஒவ்வொரு திவ்ய நாட்களும் மனுஷங்களுக்கு ஒவ்வொரு வருஷமாக கருதப்படுது. இதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளாவை கொண்டாடுறாங்க. இந்த 12 திவ்ய நாட்கள் இது பறக்கும்போது சில துளிகள் 4 இடங்களில் விழுது. அதுதான் பிரயாகராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன், அப்புறம் நாசிக்.